நம்ம இன்னைக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சமான டால் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். டால் கேக் பொதுவாக நம்ம பேக்கரிகளில் வாங்கி கேக் கட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பர்த்டே பார்ட்டி இருந்ததுன்னா நீங்களே உங்கள் கையால் டால் கேக் பண்ண முடியும். வர கெஸ்டெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக பார்ப்பாங்க நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சன்னி வச்சுட்டு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஜலிச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி கப்பிலாம் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 4 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து டைரெக்டாக அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை தான் யூஸ் பண்ணணும். முட்டையை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போ அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். இப்போ இதை நல்லா வந்து ஃப்ளஃபியாக வர வரைக்கும் இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட கலர் நல்ல ஒயிட் கலரில் க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து மீடியமான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி சர்க்கரை வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா தித்திப்பாக இருக்கும். இப்போ சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. முட்டையை மிக்சியில் அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. பீட்டர் வச்சு பீட் பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பாருங்கள், முட்டையோட கலரும் அதோட கன்சிஸ்டன்சியும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதில் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் வேணும்னா எந்த ஃப்ளேவர் இஷ்டமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது போல் பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மைதா, கார்ன்ஃப்ளவர்லாம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது போல் பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டார்டிங்கில் லேசாக கலந்துட்டு அதுக்கப்புறமா பீட் பண்ண ஆரம்பிங்க. ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிடக்கூடாது. இருக்கிறதுலையே லோ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. மெதுவாக ஜென்டிலாக இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிட்டீங்கன்னா கேக் ரொம்ப ஹார்டாக வரும், இல்லைன்னா பிசு பிசுன்னு வர மாதிரி இருக்கும். ஃப்ளஃபியாக வரணுன்னா ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு ஒரு டைம் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு. அப்போ அதில் இருக்க பபிள்ஸ்லாம் வந்து அடங்கும். பாருங்கள், இந்த மாதிரி. அவ்வளோதான், கேக் மாவு தயாராக இருக்குது. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி டால் கேக் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ளாட்டான ட்ரே எதுவும் எடுக்காமல் நல்ல ஒரு குழியான பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. டால் கேக்குக்குன்னே ட்ரே கிடைக்குது, அது இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த ட்ரே உங்ககிட்ட இல்லைன்னா இது போல் நம்ம வீட்டில் பவுல் வச்சுருப்போம்ல, மிக்சிங் பவுல், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட டால் கேக் மோல்டே இருக்குது, அதனால் நான் அந்த ட்ரே யூஸ் பண்ண போகிறேன். இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இந்த ட்ரே இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ட்ரே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கேக் ஷாப்ஸில், அதாவது கேக் டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஷாப்ஸில் கிடைச்சிரும். இப்போ இந்த ட்ரேயில் உள் பக்கத்தில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நல்ல திக் லேயராக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை சேர்த்துருங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுகும். இது வந்து பக்காவான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை வந்து லேசாக இது போல் டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே போகிறதுக்காக. இப்போ அவனை 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸ்க்கு சூடுபடுத்திக்கோங்க.
அதுக்கப்புறமா அதே டெம்பரேச்சரில் 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கேக் நல்லா வெந்திருக்கு. அதோட மேல் லேயர்லேயே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு. ஒரு கத்தி வச்சு இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை டீமோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா அந்த ஓரங்களை மட்டும் எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவிழ்த்துனீங்கன்னா ஈஸியாகவே வெளியில் வந்துடும். நீங்கள் குக்கரில் கடாயில் பேக் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணலாம். ஏற்கனவே நான் குக்கரில் கடாயிலலாம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் சில லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுபடி நீங்கள் வந்து இந்த கேக்கையும் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவிழ்த்துட்டிங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. முட்டை சேர்த்தோன்னா தான் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும், அப்போ தான் நம்ம பீட் பண்ணும்போது நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த விப்பிங் க்ரீமை பீட் பண்ணும்போது நீங்கள் இருக்க ரூம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா விப்பிங் க்ரீம் ஒழுங்காக பொங்கி வராது, அதாவது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் அதிகமாக ஐஸ் க்யூப்ஸ் வந்து நிறச்சிக்கோங்க. அது உள்ள இந்த பவுலை வச்சுட்டு, அதாவது விப்பிங் க்ரீம் இருக்க இந்த பவுலை வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா அப்போ கரெக்டாக வரும். ஏன்னா அந்த சில்னஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா மாறி இருக்கு. அதோட வால்யூம் வந்து நல்லா டபுள் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே 2 கப் தான் சேர்த்துருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அதிகமாக விப்பிங் க்ரீம் இருக்குது. இப்போ இன்னும் நல்லாவே வந்து திக்காக இருக்குது. க்ரீம் கன்சிஸ்டன்சியே ரீச் பண்ணிருச்சு. பாருங்கள், இது வந்து ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட தேவைப்பட்ட கலர் வந்து சேர்த்துக்கலாம். பொதுவாக டால் கேக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸில் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே ஒயிட் கலர் க்ரீமாகவே நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து பிங்க் கலர் கேக் பண்ண போகிறேன். அதனால் நான் தேவையான அளவு பிங்க் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா இது போல் பீட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம், ரெட் கலர் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி க்ரீன், ப்ளூ, இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த க்ரீமில் ஏற்கனவே வெனிலா எசன்ஸ் இருக்கிறதுனால நான் இதில் எதுவும் சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீமில் எந்த எசன்ஸும் இல்லை, ஃப்ளேவர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், பைனாப்பிள் எசன்ஸ், இந்த மாதிரி எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அதே போல் நான் யூஸ் பண்ணியிருக்க க்ரீமில் ஆல்ரெடி சுகரும் அவங்களே சேர்த்து வச்சுருப்பாங்க, அதனால் நான் சுகரும் சேர்க்கலை. நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீமில் சுகர் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையான அளவு சுகர் பவுடர் இல்லைனா ஐசிங் சுகர் சேர்த்துட்டு நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்ரீம் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கேக்கை 3 லேயராக கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கட் பண்ணியாச்சு. நல்ல ஃப்ளஃபியாக பெர்ஃபெக்டான கேக் வந்து தயாராகிருக்கு. இது அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ 2வது லேயர் நம்ம கட் பண்ணிடலாம். அடுத்து க்ரீம் அப்ளை பண்ணலாம். ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பேஸுக்காக கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வச்சுருங்க. அடுத்தது அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் கேக் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இப்போது 2வது லேயர் கேக் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. அடுத்தது 3வது லேயர் கேக்கும் வச்சுட்டு கேக்கை அப்படியே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. க்ரீம் வச்சுட்டு நல்லா அப்படியே கவர் பண்ணிடணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு திக்கான லேயரை அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோதான், கேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து நம்ம க்ரீம் வச்சுட்டு இதுக்கு மேலே டிசைன்ஸ் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீமில் இன்னும் கொஞ்சம் ரெட் கலர் ஆட் பண்ணி நான் வந்து பீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெளியில் நம்ம ஃப்ராக் மாதிரி பண்ண போகிறோம், அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக இப்போ ரெட் கலர் க்ரீமும் தயாராக இருக்குது. இந்த க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு ஸ்டார் நாசல் வச்சுட்டு
டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் டால் கேக் ட்ரே வாங்குறீங்கன்னா அவங்களே இந்த பொம்மை உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு டால் கேக் ட்ரே கிடைக்கலன்னா குழந்தைங்க வச்சுருக்க பார்பி டால் இருக்கும்ல, அதோடைய மேல் பகுதி மட்டும் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ இந்த டாலை நல்லா கவர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஸ்டார் நாசல் வச்சுட்டு இது போல் டிசைன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு ஃப்ராக் போட்ட மாதிரி இருக்குல்ல. இப்போ இதுக்கு மேலேயே ஒரு லயன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரெஸ்லலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பேட்டர்னில் இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த டாலை நம்ம ஏற்கனவே க்ரீம் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கேக்கில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேக்கில் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு குழந்தைங்க கவுன் போட்டிருக்க மாதிரி இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செய்யும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் டிசைன் பண்ணலாம். கீழே பெரிய பூ பண்ணோம், மேலே நான் பட்டர் குக்கீஸ் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். அவ்வளோதான், கேக் ஃபுல்லாக நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குல்ல. டால் கேக் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்கள். பெர்ஃபெக்டான டால் கேக் நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். அவ்வளோதான், டேஸ்டியான, அட்ராக்டிவான, ரொம்பவே க்யூட்டான டால் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இதை நீங்கள் விப்பிங் க்ரீம் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, பட்டர் க்ரீம் வச்சு கூட பண்ணலாம். ஆல்ரெடி பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியான டால் கேக் தயார் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் பண்ணிடுங்க. முக்கியமாக குட்டீஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேக்ஸ் ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டால் கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.